தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 தொடக்கம் 2029 தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் நவம்பரில் வெளியீடு. குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த பேருந்து. யாழில் டெங்கு நுளம்பு பரவும் அபாயம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின்சார கட்டணம் அதிகரிக்க இதுவே காரணம். தொடருந்தில் மோதி 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. மருதானையில் விசேட சோதனை, 30 பேர் கைது. பிரதமரிடம் நீதி கோரும் முத்துநகர் விவசாயிகள் தொடரும் சத்தியாகிரக போராட்டம். மனித புதைகுழிகளில் தடயவியல் விசாரணை, அரசின் அதிரடி அறிவிப்பு. கேபிள் கார் விபத்து மற்றும் ஒரு பௌத்த பிக்கு உயிரிழப்பு. தொடர்பட விரிவான செய்திகள். 2026 தொடக்கம் 2029 தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் நவம்பரில் வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஹட்டன் பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு தேர்தல்கள் செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கு இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு மாகாண சபை தேர்தல் மற்றும் 2029 ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் என்பன நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் குறித்த தேர்தல்கள் தொடர்பான மூலோபாய திட்டம் ஒன்றை தேர்தல்கள் ஆணைக்குழு தயாரித்துள்ளது. குறித்த மூலோபாய திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காலை கொழும்பு பிரதான வீதியின் ரத்கம சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்தார். காலையில் இருந்து கிக்கடுவ நோக்கி பயணித்த பேருந்து வீதியோரத்தில் நடந்து சென்ற பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த பெண் காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவர் புஸ்ஸாவை சேர்ந்த 77 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சடலம் காலி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதுடன் விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ரத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் டெங்கு நுளம்பு பரவும் வகையில் சுற்றுச்சூழலை பேணியவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தொண்டைமானாறு வல்வெட்டித்துறை நகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் டெங்கு நோய் தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது குறித்த பகுதியில் டெங்கு நுளம்பு பரவக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை பேணிய 10 காணி உரிமையாளர்களுக்கு எதிராக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் குறித்த 10 காணி உரிமையாளர்களும் தம்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு தலா 8000 ரூபாய் வீதம் நீதிமன்றால் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் மின்சார கட்டணங்களுக்கு திறனற்ற வீட்டு உபகரணங்களே முக்கிய காரணம் என இலங்கை நிலைப்பெறுதகு வலு அதிகார சபை எச்சரித்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அதன் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலான குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிரூட்டி ஆகியவற்றை அதிக மின்சாரத்தை பயன்படுத்துவதாக ஆய்வுகள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் மேல் மாகாணத்தில் மாத்திரம் 3 குளிர்சாதன பெட்டி பயன்படுத்துவதற்கு பொருத்தமற்ற நிலையில் உள்ளது. இதன் விளைவாக மாதத்திற்கு கூடுதலாக 100 யூனிட்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவை உற்பத்தி செய்யப்படுகின்றன என்று அவர் கூறினார். குறைந்த செயல்திறன் கொண்ட சாதனங்களின் இறக்குமதியை அரசாங்கம் ஏற்கனவே கட்டுப்படுத்தியுள்ளது என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் குளிரூட்டிகள் மீதான சட்டத்தை கடுமையாக்கும் என்றும் ஹர்ஷ விக்ரமசிங்க மேலும் குறிப்பிட்டார். பதுளையிலிருந்து கொழும்பு கூட்டை நோக்கி பயணித்து தொடருந்தில் மோதி சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ரம்புக்கணை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் மெதகம பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுவன் என தெரிய வந்துள்ளது. ரம்புக்கணையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்தில் தனது நண்பர்களுடன் திஸ்மல் புல தொடர்ந்த நிலையத்துக்கு சென்ற குறித்த சிறுவன் தொடர்ந்து தண்டவாளத்தில் இறங்கி அடுத்த மேடைக்கு செல்லும் போது பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்தில் மோதுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ரம்புக்கணை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மருதானையில் நேற்று மாலை போலீசாரினால் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
மருதானையில் ஸ்ட்ரோக் பிளேஸ் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இடங்களை அடிப்படையாக கொண்டே இந்த சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 30 பேர் மற்றும் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது சிறப்பு நடவடிக்கையில் இராணுவத்தினரும் இணைந்துள்ளனர். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் சத்தியாகிரக போராட்டம் 12வது நாளாக இன்றும் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன் நடைபெற்று வருகிறது. கடந்த வாரம் கொழும்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்த போது 10 நாட்களுக்குள் தீர்வை வழங்குவதாக கூறியிருந்த போதிலும் இன்னும் காலக்கெடு நிறைவடைய 6 நாட்கள் மாத்திரமே உள்ளதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை வளங்களை சூறையாடுவதை நிறுத்த வேண்டாம் வேண்டாம் பொய் வாக்குறுதி, பிரதமரின் வாக்குறுதிக்கு 6 நாட்கள் போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு விவசாயிகள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விவசாயிகள், கடந்த 53 வருடங்களாக பரம்பரையாக செய்து வந்த எங்கள் விவசாய பூமியை எங்களுக்கு வழங்குங்கள். இந்திய கம்பெனிகளுக்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக வழங்கப்பட்ட விளைநிலங்களை மீளக் கொடுங்கள். பிரதமர் 10 நாட்கள் அவகாசம் கொடுத்த நிலையில் இன்னும் 6 நாட்களே மீதமுள்ளது. நல்லதொரு தீர்வை பிரதமர் எமக்கு வழங்குவார் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி விவகாரத்தில் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடயவியல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. வலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் 29வது அமர்வு கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இலங்கை தொடர்பான விவகாரம் நேற்று முன்தினம் ஆராயப்பட்டது. இதன்போது இலங்கை சார்பில் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டது. காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் இலங்கையின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்கள் குழு பாராட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நீண்ட காலமாக நிலவும் வரலாற்று ரீதியான கவலைகள், சட்ட சிக்கல்கள் மற்றும் நடைமுறை சவால்கள் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்பியுள்ளது. காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை சுமார் 12,600 என்று இருந்தாலும் உண்மையில் இந்த எண்ணிக்கை 1 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கலாம் என்றும் சில மதிப்பீடுகள் தெரிவிப்பதும் குறித்து கவலை எழுப்பப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் ஒரு தொடர்ச்சியான குற்றம் என்ற தன்மையை குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லது புதிய சட்டம் அங்கீகரிக்கவில்லை என்றும் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் மனித புதைகுழிகள் தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் நீதித்துறையின் மேற்பார்வையின் கீழ் சட்டத்தரணிகளின்படி நடைபெறுகின்றன. சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடயவியல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் குடும்பங்கள் மற்றும் தகுதி வாய்ந்த நிபுணர்களை செயல்முறையில் சேர்ப்பதற்கும் அரசு செயல்படுவதாகவும் இலங்கை அறிவித்துள்ளது. குருநாகல் மேல்சிரிபுர நாவுயன ஆரண்ய சேனாசனத்தில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் மற்றும் ஒரு பௌத்த பிக்கு உயிரிழந்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கேபிள் கார் உடைந்து விழுந்த சம்பவத்தில் 7 பௌத்த பிக்குகள் உயிரிழந்திருந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த ஏனைய பிக்குகள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 41 வயதுடைய மற்றும் ஒரு பௌத்த பிக்கு இன்று உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கேபிள் கார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. விபத்து நேர்ந்த சம்பவத்தில் குறித்த கேபிள் காரில் 13 பௌத்த பிக்குகள் பயணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாயகம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.